சென்னை சைதாப்பேட்டை கிழக்கு ஜோன் சாலையில் நிலம் ஆக்கிரமிப்பு. சென்னை சைதாப்பேட்டை கிழக்கு ஜோன் சாலையில் உள்ள வீட்டின் எண் 76/1, 76/2 காலி இடத்தில் மாம்பலம் கிராமத்திற்குட்பட்ட தீநகர் பத்திரப்பதிவு சர்வே எண் 59/1, 59/2 8 அடி இடத்தை பின்புறம் உள்ள தனியார் பார்ட்டி ஹால் ஆக்கிரமித்து மண்டபம் கட்டியிருப்பதாக இடத்தின் உரிமையாளர் ஜாஃபர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையீடு செய்தபோது அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என தீர்ப்பு வந்தது. அதனை மாநகராட்சி அதிகாரியிடம் காட்டிய போதும் அவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளவில்லை. மேலும் இந்த இடம் சைதாப்பேட்டை கால்வாய் மேல் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ஒரு மாடி கொண்ட கட்டிடம் மட்டும் கட்ட வேண்டும் என அரசு 2007ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் அந்த மண்டபம் கட்டியவர்கள் விதிகளை மீறி 3 அடுக்கு கட்டிடம் கட்டியுள்ளார்கள். இந்த ஆபத்தான இடத்தில் விதிகள் மீறி கட்டியது மிகப்பெரிய தவறு. அதனை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம், குமாரசாமி 2 அமர்வு கொண்ட நீதி அரசர்கள் இதனை 2 வாரத்தில் இடிக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மேலும் எங்களுக்குரிய 8 அடி நீளம் கொண்ட இடத்தினை சட்டப்படி வழங்கிட வேண்டும் என தெரிவித்தார். இந்த லேண்டுடைய ஓனர்னா என் பேர் ஜாஃபர் இப்ராஹிம் சார். இந்த லேண்டுடைய ஓனர்னா இந்த பின்னாடி கட்டியிருக்கிற பில்டிங் வந்து ஃபுல்லா டீவேல்யூவேஷன். கவர்மெண்ட் இடத்துல ஒரு 8 அடி கனால வந்துட்டு ஆக்கிரம் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் வந்து ஒன்லி 20 ஃபீட் தான். அவங்களுக்கு வந்து பேக் சைடு தான் வந்து வழி, ஃப்ரண்டேஜ் கிடையாது. ஃப்ரண்டேஜையும் ஃபுல்லா ஆக்கிரம் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அதனால பின்னாடி வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு கவர்மெண்ட் லேண்டு, அதாவது கெனால சுத்தமாவே 8 அடி இழுத்து வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்காக தான் நான் சூட்டு போயிருந்தேன், ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தேன். ரிட் பெட்டிஷன்ல கிளியரா ஆக்கிரம் பண்ணது எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை வந்து கார்பரேஷன் ஒழுங்கா செயல்படுத்தல. திரும்பி உடனே ராதாகிருஷ்ணன் சார் பேர்ல வந்து கண்டம்டு போனேன். கண்டம்டு போனவொடனே இது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நான் திரும்பி சுப்ரீம் கோர்ட்டு போனேன். சுப்ரீம் கோர்ட்ல இது போல எதுவும் எந்த கேஸுமே பெண்டிங் இல்லை, நீங்க அங்கே போய் ஆரம்பிச்சுங்கன்னு சொல்லி லிபர்ட்டி கொடுத்து அனுப்புனாங்க. திரும்பி ரீவல் இது பண்ண சப் அப்பீல் பண்ணி இப்போ வந்து மிஸ்டர் ஜஸ்டிஸ் கண்டம்டுல வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. SM சுப்பிரமணியம் சார் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் அவங்க கிளியரா ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு 4 வீக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இவங்க வந்து 2 வீக்ஸ் டைம் கேட்டாங்க. அந்த 2 வீக்ஸ்ல திரும்பி இப்போ கம்ப்ளீட்டா லாக் அண்ட் சீல் ஆர்டர் போட்டிருக்காருங்க. லாக் அண்ட் சீல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ரீசனுக்காக வந்துட்டு இது வந்துட்டு எல்லாமே ஃபுல் டிவேல்யூவேஷனுக்காக நீங்க வந்துட்டு லாக் அண்ட் சீல் பண்ணுங்க அப்படின்னு சார். டோட்டலாவே ஏன்னா இவங்களுக்கு வந்து 1+1 தான். அவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்துட்டு பிளான் அப்ரூவல் வந்து 1+1. ஆனா அவங்க 1+3 கட்டியிருக்காங்க. கமர்ஷியல் பண்றாங்க. கமர்ஷியல் இதுவரையிலும் டாக்ஸ் எந்த விதமான இதுவுமே கிடையாது. டாக்ஸ் கட்டவே இல்லை. ஒன்லி சிங்கிள் தான். கமர்ஷியலுக்காகவே எதுவும் டாக்ஸ் இதுவரையிலும் பேமெண்ட் பண்ணவே கிடையாது. அதனால 1+3ங்கிறதுனால டிவேல்யூஷன், ஃபுல் டிவேல்யூஷன். அதனால வந்து இது நாங்கள் 1+1க்கு தான் ஆர்டர் இது வாங்கியிருக்காங்க, பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. 2007லேருந்து ஒன்ஸ் பிளான் வாங்கினா திரும்பி வந்து ரீபிளான் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி ரீபிளான் பண்ண சொல்லியுமே இவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எங்களுடைய லேண்டை வந்துட்டு ஒரு வந்து வழியை வந்துட்டு விடாம வந்துட்டு வழி எங்க அவுட் வழின்னு சொல்லிட்டு ஆக்கிரம் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாவே இல்லை, ஃபுல் அண்ட் இல்லை. எங்களுடைய ட்ரைனேஜ் பைப்பு அப்புறமா நாங்கள் வந்து சீவரேஜ்ல வந்து கேட்டிருந்தோம், வாட்டர் சீவரேஜ்ல. அவங்க வந்து போட்டிருந்த பைப்பு எதுவுமே இதுல இல்லைன்னு சொல்லி பைப்பு போட்டிருந்த பைப்பு அப்படியே வந்து எடுத்து விட்டாங்க. கம்ப்ளீட்டா எதுவுமே வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இங்க எல்லாம் ஒன்றும் பைப் எல்லாம் போடக்கூடாது, இது வந்து பட்டா லேண்டு, இதுல எதுவும் நீங்க ஆக்கிரம் பண்றதுல அர்த்தமே கிடையாதுன்னு. இப்போ அவங்க சுவரேஜே கிடையாது. சுவரேஜே வந்து அவங்க டைரக்டா கெனால்ல இறக்கி விடுறாங்க. இதுவும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். சுவரேஜே நீங்க இதுல கிடையாது, டைரக்டா கெனால்ல இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கன்னு தான் சொல்றாங்களோ ஒழிய இது வரல எதுவும் இல்லை. அதனாலதான் அவர் கரெக்டா ஆர்டர் போட்டாங்க. லாக் அண்ட் சீல் போட்டு ஆர்டர் போட்டாங்க. வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காரு. பெஞ்சில் வந்துட்டு மிஸ்டர் SM சுப்பிரமணியம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. 2 வீக்ஸ் 2 பெஞ்ச் இரு நீதிபதியான அமர்வு SM சுப்பிரமணியன் அனுகுமரப்பன் சொல்லிட்டு சார். ஓகேங்களா? என்ன சார், என் பேர் ஜாஃபர் இப்ராஹிம். நான் சொன்னேன் இந்த லேண்ட் ஓனர்.